பாவத்தை விட முடியுமா முடியாதா? கரெக்டா சொல்லுங்க. எந்தெந்த பாவங்கள்ல நான் சிக்குண்டு இருக்கிறேன், நான் போய் சிக்கி இருக்கிறேன் நீங்க நினைக்கிறீங்களோ அதை விட மோசமான பாவங்கள் எல்லாம் நான் அடிக்ட் ஆகி இருக்கிறேன். அதுக்கெல்லாம் கண்டிப்பா உங்கள்கிட்ட தீர்வே இருக்காது. என்னுடைய லைஃபே இப்படிதான் பாவத்துக்குள்ளேயே தான் சுரண்டு கொண்டிருக்கும் நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு தான் இந்த ஒரு பேப்பரை வச்சு என்ன சொல்யூஷன் சொல்ல போறேன். சொல்யூஷன் இருக்குது, ஆனா அதை ஃபாலோ பண்றதுல தான் உங்களுடைய பாவகரமான வாழ்க்கை நன்மையை நோக்கி அல்லாஹ் நோக்கி போகுமான்றது உங்க கையில தான் இருக்குது. என்ன செய்யணும் நாம அப்படின்றதுக்கு முன்னாடி நபியர் சொன்னாங்க, பாவிகளில் மிக சிறந்தவர் யார் தெரியுமா? ஹைருல் ஹத்தாயின். இப்படி ஒரு வார்த்தையை உலகத்துல எந்த நபரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஹைருல் ஹத்தாயின், பாவிகளில் சிறந்தவர் யார் தெரியுமா? அத்தவ்வாபூன். அல்லாஹுவை நோக்கி தன்னுடைய பாவத்துக்கான தௌபா செய்து அல்லாஹுவை நோக்கி செல்பவர் தான் பாவிகளில் சிறந்தவர் என்ற இந்த ஹதீஸ மனசுல வச்சுட்டு இந்த உதாரணத்தை பாருங்க. இப்ப இந்த ஒரு பேப்பர் இருக்குது. இந்த பேப்பரை நாம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா ஒரு புறமாக சுருட்டுறோம். ஒரு புறமா சுருட்டின பிறகு இந்த பேப்பரை நீங்க விரிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்ட்ரைட்டா இருக்காது. ஒரே ஒரு பக்கம் என்ன இருக்குங்க, ஸ்ட்ரைட்டா இல்லாம ஒரு மாதிரியா சுருண்ட மாதிரியே தான் இருக்கும். இப்ப இந்த பேப்பரை ஸ்ட்ரைட் ஆக்கணும்னா நம்ம என்ன செய்வோம்? ஆப்போசிட்ல திரும்ப சுருட்டுவோம் இல்லையா? இதே போலதான் பாவம் என்பது அல்லாஹுக்கு மாறு செய்தல், அல்லாஹுடைய கடமைகளுக்கு மாறு செய்தல் அப்படின்ற இந்த பாவத்துல, இந்த சூழல்ல, இந்த மனோநிலைக்கே பழகி போன நாம இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா என்ன இருக்குதோ, அல்லாஹுக்கு கட்டுப்படுதல், தொழுகுதல், சிரமம் மேற்கொள்ளுதல், இபாதத்துக்காக சிரமத்தை எடுத்தல் கண்டிப்பா கஷ்டமா இருக்கும். தொழுகிறது ஆரம்பத்துல கஷ்டமாகத்தான் இருக்கும், குர்ஆன் ஓதுறது ஆரம்பத்துல கஷ்டமாகத்தான் இருக்கும், பாவம் செய்யறதுக்கு பக்கத்துல போய் ரிட்டர்ன் வருவது கஷ்டமாகத்தான் இருக்கும். இது எல்லாத்தையும் கஷ்டமாக இருக்கக்கூடியது ஆப்போசிட்ல செய்ய வேண்டிய இந்த செயல்களை எல்லாம் நம்ம சரியா செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையே சரியாகிரும் என்பதை தயவு செஞ்சு கவனத்துல வச்சுக்கோங்க. இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும், சிந்தனைக்கே வராத பாவத்துல சிக்குண்டிருந்தாலும் கண்டிப்பா அதுல இருந்து வெளியே வர முடியும். மத்தவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.